தமிழகத்தில் ஒரு தீய சக்தி அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவன் கட்டளையாக ஒரு தூய சக்தி வந்தால்தான் நடக்கும் என்று காலத்தின் கட்டாயத்தின் பேரில் இன்றைக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி பல்வேறு நிலையில் நாங்கள் பணியாற்றலாம். எனவே எங்கள் எதிர்பார்ப்பு என்பது எங்களுக்கு ஒன்றுமில்லை. புரட்சித் தலைவர் வடியிலே இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரை பார்க்கின்ற ஒரு நிலைமை உருவாகிவிட்டது. வாழ்த்து உலகமே வாழ்த்துது. உலகமே உற்று இருக்கின்ற ஒரு வரலாற்று வெற்றியை பெற்ற ஒரு மாபெரும் தலைவர் தான் நம்முடைய தளபதி. இப்பொழுது ஒரு நல்ல திருப்தி. இப்போ ஒரு மாதமாக நாங்கள் எங்கே செல்லலாம், என்ன செய்யலாம் எப்படின்னு இருக்கின்ற பொழுது நம்முடைய தமிழகத்தில் இன்றைக்கு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய புரட்சி தளபதி அவருடைய நல்லாட்சி எங்களுடைய மனத்தை நல்ல கவர்ந்திருக்கிறது. தமிழகத்தில் ஒரு தீய சக்தி அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவன் கட்டளையாக ஒரு தூய சக்தி வந்தால்தான் நடக்கும் என்று காலத்தின் கட்டாயத்தின் பேரில் இன்றைக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அண்ணன் சம்பத் சொன்னதை போல அவர் வாழ்கின்ற காலம் வரை தமிழகத்தின் முதலமைச்சராக வாழ்வார் என்ற மக்களுடைய எண்ணத்தின்படி இன்றைக்கு நாங்கள் இந்த கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஒப்புதல் அளித்த முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களை அன்போடு இது ஒரு குடும்பமாக அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்கள், மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சருக்கு நிழலாக இருந்தவர், அவர் சொல்லுகிற நேரத்தில் சொன்னார்கள், எங்கள் இந்த புரட்சி தளபதியாக இருந்த நேரத்தில் அவருக்கு இயக்கத்தில் 12 காலமாக ஒரு 30 ஆண்டு காலமாக பயணித்தவர்கள் என்று சொன்னதை போல எங்களுக்கு அந்த மலரும் நினைவுகளாக நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்த அந்த காலம் நினைவுக்கு வந்தது. எனவே அதையெல்லாம் நாங்கள் அனுபவமாக பார்த்தவர்கள். எனவே அந்த நிலையிலே நாங்கள் கொஞ்சம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அந்த நிலைப்பாட்டில் எங்களுடைய பயணம் இருக்கும் என்பதை முதலில் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கிறோம். அதே போல் இந்த நல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்று எங்களெல்லாம் வரவேற்கின்ற நல்ல நிகழ்ச்சியை சிறப்பிக்க வரவேற்கின்ற நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஆதவர்ஜன் அவர்கள், அதே போல உணவுத்துறை அமைச்சராக வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் வெங்கட்ராமன், மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர், மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள், அங்கே எங்களுடைய மாவட்ட அமைச்சர் மரியாதைக்குரிய மீனவளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள், இத்தனை பேர்கள் கலந்து கொண்டு நாங்கள் முன்னாள் அமைச்சர்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலாக நாங்கள் ஒரு 15 தேர்தல்களில் புரட்சித் தலைவர் இயக்கத்தை கண்ட நாள் முதல் 1977 தான் முதல் பொது தேர்தல். அந்த முதல் தேர்தலிலே வாக்குச்சாவடி முகவராக எங்களுடைய பணியை தொடங்கினோம். அதுக்கு 15 தேர்தலில் நாங்கள் பணியாற்றிய பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011 முதலாக எங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கினார்கள். அந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சந்திக்கின்ற நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது யார் என்று சொன்னால் விஜய் நற்பணி மன்றம் என்பதை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அது அன்பு சோழர் பொதுச் செயலாளர்களுக்கு நன்றாக தெரியும். 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி நேரடியாக களத்தில் பணியாற்றியவர்கள். அதனால தான் என்னோடு வந்திருக்கின்ற திருச்சிற்றம்பலம் போன்றவர்கள் இல்லாமல் அவர்கள் அந்த காலத்தில் மன்றத்தில் பணியாற்றவர்கள். அதே போல் இன்றைக்கு நாங்கள் சம்பத் சொன்னதை போல நாங்கள் என்ன பேச வேண்டும் என்று எண்ணினாலும் அதை புறம் அன்பு தோழர்களும் சொல்ல எல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டார். அதுபோல் சம்பத் அவர்கள் நீண்ட நெடிய பயணமாக புரட்சித்துறை அம்மாவர்களோடு 3 முறை பயணித்தவர். அதே போல சோழதி அவர்களை பற்றி சொல்லலாம். திருச்சியின் மையப்பகுதியில் இன்றைக்கி திருச்சி தான் மாண்பு முதலமைச்சர் சொன்னார்கள், என்னுடைய இதயம் தமிழ்நாட்டின் இதயம் என்று சொன்னால் திருச்சி எனக்கு இதயம் என்று சொல்ல அந்த மண்ணில் இருந்து வந்திருக்கின்றார். அதேபோல் மாவட்ட கலைச் செயலாளராக வந்திருக்கின்ற ரவிச்சந்திரன் அவர்கள் புரட்சித் தலைவர் முதலாக அமைச்சராக வந்த நேரத்தில் அமைச்சராக இருந்த காளிமுத்து அவருடைய சகோதரர். இன்னும் பல்வேறு நிலைகளிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே ஓட்டப்பட சிவபெருமாள், இங்கே அன்பு சோழர் முருகன் 2012 என்னோட சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர்கள், பெருமாள் ராஜன் அவர்கள், இங்கே கலச போக்கம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு உலகத்தில் பல நம்ம கோவிந்தசாமி அவர்கள் சட்டமன்றம்னால கோவிந்தசாமி 5 வருஷமாக ஏற்கட்சியில் போயிட்டு தெரியும். அதே போல் குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள், சதன் திருமலை பெருமாள் வந்திருக்கின்ற சீனிவாசன், இவங்கெல்லாம் பல்வேறு நிலைகளில் நாங்கள் பணியாற்றினோம். எனவே எங்கள் எதிர்பார்ப்பு என்பது எங்களுக்கு ஒன்றுமில்லை. உங்கள் எதிர்பார்ப்பு என்னவோ அந்த நிலையில் எங்களுடைய பணி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் என்பதை மட்டும் வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. தேர்தலுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட வெற்றி வாய்ப்பு இழந்து வருகின்ற பொழுது நமக்கு எதிரியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக இன்றைக்கு
தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கின்றது. அதற்கு நம்முடைய ஆதரவு இருந்தால் நம்முடைய கீழே இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்ய முடியும் என்கின்றது தான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் நாங்களும் சட்டமன்ற உறுப்பினர்களிடத்தில் மற்றவர்களிடத்தில் பேசணும். குறிப்பாக கடம்பூர் ராஜு அவர்கள் முதலாக அந்த கோரிக்கையை கொண்டு போய் வைத்தார். ஆனால் தலைமை தேர்தல் முடிவில் இருந்தது நம்முடைய பொதுச் செயலாளர், நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அதை அழகாக சொன்னார். அதை நாங்கள் வெளியே சொல்ல விரும்பவில்லை. இருந்தாலும் அது போன்ற நிகழ்வுகள் வருகின்ற பொழுது யார்தான் இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவருடைய தொண்டனாலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தொண்டனாலும் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை இன்றைக்கெல்லாம் 50% என்று சொன்னார்கள். அனைவருமே இன்றைக்கு புரட்சித் தலைவர் வடியிலே இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரை பார்க்கின்ற ஒரு நிலைமை உருவாகிவிட்டது. இதுதான் நமக்கு எங்களை பொறுத்தளவிலே பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னார்கள் மரியாதை, எங்களுக்கு மரியாதை இருந்த போது அது மட்டும்தான். எங்களுக்கு வேற எதுவும் நான் கேட்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். எங்களுக்கு ஒரு மரியாதை. அது நீங்க சொன்ன மாதிரி அந்த இருக்கிற இளைஞர்களுக்கு அவர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அவர்களுக்கு தட்டி கொடுத்து அந்த பணிகளை செய்து மென்மேலும் இந்த இயக்கம் இந்த 234 தொகுதியில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல அனைத்து பகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்று அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்கு உண்டானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு நாங்கள் உங்களோடு இருந்து பணியாற்றுவோம் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதே போல நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அதே போல நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அவர்கள் ஒரே அறிவிப்பு கொடுத்தாங்க. நம்முடைய அம்மா உணவகங்களை திறக்கணும்னு சொன்னாங்க. அந்த மனசு வந்து நாங்கள் 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு ஒப்புழுகி இருப்போம். அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய அம்மா அவர்கள் திறந்து வச்ச முதல் இது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆபீஸ், நம்முடைய நாங்கள் எல்லாம் அமைச்சராக இருக்கின்ற வழியில் இருக்கின்ற அந்த உணவகத்தை முதல்ல திறந்து வச்சார்கள். அதை திறந்து வைக்கிற பொழுது அந்த கண்ணில் இருந்து பார்த்தோம் அந்த நிலைமையெல்லாம் எப்படி அந்த வந்து சாப்பிட்டவர்களுடைய எண்ணம். அதை இன்றைக்கு சொல்கிறார்கள். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா நியூஸில் நம்முடைய உலகத்தை புகழ்பெற்ற ஒருவரே அந்த கலை இலக்கியத்தில் செயலாளராக இருந்த ஒருவர் சென்று 2 இட்லிகளை வாங்கி சாப்பிட்டு வருகிறார் என்ற நிலைமை இருக்கின்ற பொழுது அப்போது ஏழை எளியவனுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்திருக்கும். இதையெல்லாம் இன்றைக்கு உருவாக்குகின்ற தலைவராக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கின்றார். அந்த வழியில் தான் நாங்களும் அவரோடு இணைந்து நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை செய்கின்றவர்களாகத்தான் நாங்கள் இருப்போம். எந்த வகையிலும் எங்களுக்கு நாங்கள் அமைச்சர்களாக இருந்தோம் வாரிட்டு நாங்கள் வந்தது கீழிருந்து தான். இந்த கீழிருந்து வந்ததை நாங்கள் யாரும் இன்றைக்கு வரை அதை மறப்பதில்லை. என்னைக்கு ஊருக்கு போனாலும் பெனாங்கோயில் பக்கத்தில் வேஷ்டி மடிச்சுட்டு அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் சொன்னாலும் அங்கே தான் நாங்கள் போய் உட்காருவோம். எங்களை பொறுத்தளவில் அந்த ஊர் இருக்கிற மக்கள் வந்து போகணும் பார்க்கணும். நமக்கு ஒன்றும் அதிகாரம் வந்துட்டு கொடுத்ததில்லை. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நம்மளை உருவாக்குனாங்க. அதுக்கு பிறகு பல்வேறு காலகட்டங்கள் நாங்கள் எல்லாம் மன உளைச்சல். இன்றைக்கு நேற்று ராத்திரியிலிருந்து நிம்மதியாக இருக்கிறோம். அண்ணா ஆனந்தன் சொன்னார், நாங்கள் கடம்பூர் ராஜா இது கூட நாங்கள் எல்லாத்துக்கும் கூட பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கிற போது என்ன ஒரு நெருடல், என்னடா என்ன வந்து பார்த்ததுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது. ஒரு குடும்பத்தில் தம்பியோட போய் ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து வந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, தலைவர் என்ன நினைக்கிறாரோ அந்த வகையில் நாங்கள் அனைவரும் இருப்போம். இன்னும் நிறைய பேரெல்லாம் வந்து பல மாவட்டங்களில் தமிழகம் முழுவதும் வரணும்னு சொன்னாங்க. நாங்கள் தான் முதல்ல நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். அது போகிற போதே கேட்பாங்க, உங்களுக்கு என்ன பண்ண போகிறேங்க? ஒன்றும் பண்ண வேண்டாம், மரியாதை கொடுத்தா போதுங்க. அதை அவர் வந்த உடனே சொன்னோடனே எங்களுக்கு அதே இணைப்பு விலகல். அதே மாதிரி மாவட்டந்தோறும் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள், நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம், ஏன்னா அங்கிருந்து எல்லாத்தையும் கூட்டு வந்தால் செலவு 2 செலவாது. அவங்களும் வந்துட்டு திருப்பி எல்லாம் போக முடியாது. அதனால ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அந்தந்த மாவட்டத்திலேயே வச்சுட்டீங்கன்னா நாங்கள் அந்தந்த மாவட்டத்தில் ஒரு இடத்துல ரெடி பண்ணி வச்சா நீங்கள் வந்து அனைவரையும் நினைத்துக் கொள்ள வேண்டும். அனைவருமே கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை நம்முடைய வயது முதிர்ந்தவர்கள் அதிமுகவில் இருப்பவர்கள் கூட இன்றைக்கு நம்முடைய தலைவருடைய செயல்பாட்டை பார்த்து இணைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே அதற்கு நீங்கள் எல்லாம் ஒரு வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எங்களுக்கு பல்வேறு காலகட்டங்களில் இந்த வாய்ப்பினை நீங்கள் வழங்கியிருக்கிறது. இதற்கு உங்களுக்கு உண்மையாக உறுதியாக அம்மாவிடத்தில் எப்படி இருந்தாமோ அதே போன்று இன்றைக்கு தலைவரிடத்தில் சொல்கின்ற பணியை செய்கின்ற பணியை செய்து நல்ல பெயரை எடுத்துக் கொடுத்து இவர்கள் நல்ல பெயர் எடுத்தார்கள், நல்லா செய்கிறார்கள் என்கின்ற ஒரு நிலைமை தான் உங்களுக்கு வரும் என்பதை மட்டும் இந்த வேலையை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழக வெற்றி கழகம் என்பது பிறப்பிக்கும் எல்லா உயிருக்கும் என்பது அதில் எல்லாமே அடங்கி போச்சு. ஊர்வன பரப்பன பிரிப்பன விலங்கினம் மற்றபடி மனித பிறப்பு அறிது பிறப்பது அறிவது மானுட பிறவி இல்லாமல் பிறப்பது அறிது. அனைவருக்கும் அந்த ஒற்றை சொல் வார்த்தையில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஒரு தலை நிமிர்ந்து நிற்கின்றார் என்பதை
நான் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். அது மட்டும் இல்லை, வெரி டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் வெளிப்பாடு தன்மையுள்ள அரசு. ஒரு இடத்துல கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இல்லாத அரசு. இதை நாங்கள் முதற்கட்டமாக எங்களை போன்ற மனிதர்கள், அரசியல் அனுபவம் உள்ள மனிதர்கள் வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த நாடே வாழ்த்துது, உலகமே வாழ்த்துது. உலகமே உற்று நிற்கின்ற ஒரு வரலாற்று வெற்றியை பெற்ற ஒரு மாபெரும் தலைவர் தான் நமது தளபதி அன்பிற்கினிய மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். எந்த விதத்திலும் நாங்கள் நாங்கள் வந்து இணைஞ்ச பிறகு எந்த விதத்திலும் நாங்கள் இந்த இயக்கத்தை, தமிழக வெற்றி கழகத்தை விட்டுக் கொடுக்காமல், எந்த சூழ்நிலையில் விட்டுக் கொடுக்காமல் எங்களுடைய பணி முழுமையாக, செம்மையாக, சிறப்பாக அங்கிருக்கும் மன்ற நிர்வாகிகளோடு சேர்ந்து முழுமையாக செயல்பட்டு வெற்றி 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 என்பதை ஒரு குறிக்கோளுக்கு, அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, தலைமை என்ன சொல்லுகிறதோ, தலைமையோடைய கட்டளை என்னவோ, தலைமையோடைய உத்தரவு என்னவோ, மாண்புமிகு நீதிபதி டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு பயணித்த அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் சொல் கண் அசைவுக்கு நாங்கள் செயல்படக்கூடிய ஆள். அந்த கண் அசைவுக்கு, தளபதியுடைய முதலமைச்சருடைய கண் அசைவுக்கு செயல்பட்டு மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் நாங்கள் பெருமை சேர்த்து தருவோம் என்ற உறுதிப்பாட்டை சொல்லி, சகோதரனாக, உற்றாராக, உறவினராக, நண்பனாக, குடும்பத்தில் ஒருவராக அங்கிருக்கிற மன்ற தோழர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இணைந்து கெஞ்சத்தும் அவருக்கு இடையூறு வராத அளவுக்கு எங்களுடைய செயல்பாடு முழுமையாக இருக்கும் என்ற உறுதிப்பாட்டை நாங்கள் வந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாக பொறுப்பாளர், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட, மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட, சட்டமன்ற உள்ளிட்ட அனைவர் சார்பாக நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கின்ற உண்மையிலேயே ஒரு மன திருப்தி. நான் என்ன சொல்ல போனோம்னு சொன்னால், 40 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் பணியாற்றியிருந்தவன். 97 அண்ணன் சொன்னாங்க, நம்மளுடைய மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் இந்த இயக்கத்தில் இருந்தார். நான் 91 அவர் கூட இருந்து, இன்னும் சொல்ல போனால் 91 அவங்க செங்கோட்டையன், நான் நிறைய பேர்த்து பேர் சொல்லக்கூடாது, அவரோட இருந்து நான் எம்எல்ஏ இருந்தேன். 91 நான் எங்கஸ்ட் எம்எல்ஏ தமிழ்நாடு. அந்த அளவுக்கு படிக்கும்போது நான் லாயல் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது எம்எல்ஏ. அந்த அளவுக்கு இந்த 40 ஆண்டு காலம் எல்லா பதவியும் வைத்து வந்திருக்கிறேன். கல்வி அமைச்சராக இருந்திருக்கிறேன். இந்தியாவிலேயே முதலாக புரட்சி தலைமை அம்மாவின் நல்லாசியோடு ஒரே அப்பாயின்மெண்ட்டில் 21,000 டீச்சர்ஸை அப்பாயின்மெண்ட் செய்த அரசில் நான் கல்வி அமைச்சராக இருந்தேன். அதே போல் முதலாக தமிழகத்திலே ஆங்கிலம் மீடியம் கல்வி துறையிலே ஆங்கிலம் படிக்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். இதெல்லாம் எதற்கு சொல்ல என்று சொன்னால், 40 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திலே தொண்டனாக இருந்து, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, அமைச்சராக 2 முறை இருந்து, எல்லா முறையும் பார்த்துருந்த எங்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு நல்ல திருப்தி. இப்போ ஒரு 4 மாதமாக நாங்கள் எங்கே செல்லலாம், என்ன செய்யலாம், எப்படின்னு இருக்கின்ற பொழுது நம்முடைய தமிழகத்தில் இன்றைக்கு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய புரட்சி தளபதி அவருடைய நல்லாட்சி எங்களுடைய மனத்தை நல்ல கவர்ந்திருக்கிறது. குறிப்பாக வரும்போதே சொன்னார்கள், நம்முடைய பொதுச்செயலாளர்கள் சொல்கின்ற பேசுகின்ற பொழுது உங்களுக்கு எந்தவித மன கஷ்டம் இருக்கிறது, உங்களுக்கு எந்தவித குறையும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் எதையுமே முதலிலே பார்க்கின்ற பொழுது சொன்னோம், நாங்கள் எதையுமே பார்த்து வரவில்லை. ஒரு நல்லாட்சி, ஒரு நேர்மையான ஆட்சி, மக்களிடத்திலே இன்னும் 10 இல்லை, புரட்சி தலைவருடைய நல்லாட்சி நடக்கின்ற முதலமைச்சர் இருக்கின்ற காலம் வரை இந்த நாட்டின் முதலமைச்சர் நம்முடைய விஜய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். என்று சொன்னால், இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய டிவிகே கட்சி தான், தமிழக வெற்றி கழகத்தில் தான் அதிகமாக இளைஞர்கள் இருக்கின்றனர். அப்படி ஒரு நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு முதலமைச்சரை பெற்றிருக்கின்றோம். அதன் காரணமாக தான் நம்மளுடைய ஒரு குடும்பத்தில் இணைகின்ற ஒரு வாய்ப்பாக இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் கூட பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், இங்கே நாங்கள் வந்திருக்கிறது குறைந்த பேர் தான் வந்திருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற நிறைய பேர்கள் ஒரு மனநிலையில் எங்கே போய் சேரலாம் என்ற நிலையில் இருக்கிறார்கள். அதை நீங்கள் அவருடைய பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களையும் மாண்புமிகு பொதுச்செயலாளர்களையும் நாம் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் மாவட்டம் தோறும் வந்து இந்த இனப்பெயர் நடத்தி என்று சொன்னால் அதிக பேர் வந்து கலந்து கொண்டு இணைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற நம்முடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவேற்றுகின்றேன். நன்றி.